பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, முத்தழகு, வீட்ல இருக்கியா புள்ள? வாங்கக்கா, நான் உள்ளதான் இருக்கேன். ஏன் புள்ள, நீ இங்கிட்டு தான் இருக்கியா? என்ன ஆச்சுக்கா, ஏன் இம்புட்டு பரபரப்பா வந்திருக்கீங்க? அதை ஏன் கேட்குற முத்தழகு? இப்பதான் அப்பாடான்னு கொஞ்சம் பெருமூச்சை விடுறதுக்குள்ள அடுத்தடுத்த பிரச்சனை தயாரா வந்து நிக்குது. நான் என்ன பண்றது சொல்லு? அக்கா, என்ன பெருமூச்சு, என்ன பிரச்சனை, கொஞ்சம் புரியுறாப்புல சொல்லுங்க. சொல்கிறேன் முத்தழகு, உனக்கே தெரியும்ல, விவசாயத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு மாடு கோழின்னு வளர்த்துக்கிட்டு வரோம். இப்போ ஏதோ நிலையா ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் என்னக்கா ஆனான்னு இழுக்கிறீங்க, இப்போ என்ன ஆகி போச்சு? பண்ணையில் கால்நடைகளுக்கு நோய் தாக்கமாக இருக்கு புள்ள. ஒரு பக்கம் கோழிகளும் நோய் வாய்ப்பட்டு இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. அச்சச்சோ, என்னக்கா இப்படி சொல்றீங்க? முத்தழகு, நான் நல்லா தான் புள்ள பார்த்து பராமரித்தேன். ஆனால் எப்படி நோய் வந்துச்சுன்னு தெரியவே இல்லை. ஒரே குழப்பமாக இருக்கு. அக்கா, நோய்களை உண்டு பண்ணுறதுக்குன்னே சில நுண்ணுயிர்கள், நச்சுயிரிகள், ஒட்டுண்ணியெல்லாம் இருக்கு. அதனால தான் வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது முத்தழகு? அக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சொல்கிறத கேட்டாலே போதும். யாரு முத்தழகு? தோ சொல்கிறேன்க்கா. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடை மற்றும் கோழிகளை தாக்கும் நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் குறித்து வேலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி ரூபினிபாலா அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. நாம் கவனமாக கேட்போம். ஒருங்கிணைந்த கால்நடை வளர்ப்பு முறையில் கால்நடை கழிவுகளை, அதாவது சாணம், சிறுநீர் போன்றவற்றை பயன்படுத்தி இயற்கை உரம் தயாரிக்கப்படுகிறது. உதாரணமாக பஞ்சகாவியம் போன்ற இயற்கை வளர்ச்சி ஊக்கிகளை பண்ணையிலேயே தயாரித்து பயிர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு பயன்படுத்தலாம். இது ரசாயன பயன்பாட்டை குறைக்கிறது. சாணம் மற்றும் சிறுநீர் போன்ற கழிவுகளை மறுசுழற்சி செய்து பண்ணை கழிவுகள் திறம்பட பயன்படுத்துவதால் பண்ணை வளாகத்தில் சுகாதாரம் மேம்படுகிறது. இதனால் நோய்க்கிருமிகள் உருவாகும் வாய்ப்பு குறைகிறது. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லியின் பயன்பாடு குறைவதால் நீர், காற்று மற்றும் மண் மாசுபாடு தடுக்கப்படுகிறது. இது ஒட்டுமொத்த பண்ணை சூழலையும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. இயற்கை முறையில் பண்ணையிலேயே உற்பத்தி செய்யப்படும் பயிர் மற்றும் தீவனங்கள் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு சத்தான உணவாக பயன்படுகின்றன. இதனால் கால்நடைகளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. பல்வேறு வகையான பயிர்கள் மற்றும் கால்நடைகள் ஒரே சுற்றுச்சூழல் அமைப்பில் இணைந்திருப்பதால் பல்லுயிர் பெருக்கம் ஊக்குவிக்கப்படுகிறது. இது இயற்கையான சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. இது நோய் பரவுவதை கட்டுப்படுத்த ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. ஒருங்கிணைந்த பண்ணைய முறை என்பது இயற்கையான வளங்களை பயன்படுத்தி கழிவுகளை வளமாக மாற்றி ஆரோக்கியமான மற்றும் நிலையான பண்ணைய அமைப்பை உருவாக்குகிறது. இது நோய் மேலாண்மையில் பெரும் பங்கு வகிக்கிறது. இருப்பினும் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகளில் கால்நடைகள் மற்றும் கோழிகளில் நோய்களின் தாக்கம் காணப்படுவதற்கு சுகாதாரமற்ற முறையில் பண்ணையை பராமரிப்பதும், அதிக காற்றோட்டம் அல்லாத முறையில் குறைந்த இட வசதியில் அதிக எண்ணிக்கையில் கால்நடைகள் மற்றும் கோழிகளை பராமரிப்பதாலும், மாசடைந்த தண்ணீர் மற்றும் தீவனங்களாலும், சுகாதாரமற்ற முறையில் ஒருங்கிணைந்த பண்ணை கழிவுகளை அப்புறப்படுத்தாமல் இருப்பதாலும், ஊட்டச்சத்து குறைந்த தீவனங்களை அளிப்பதாலும் பல்வேறு வகையான நோய் தாக்கத்திற்கு கால்நடைகளும் கோழிகளும் உள்ளாகின்றது.
ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகளில் கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் நோய்களை பற்றியும், நோய் எதனால் ஏற்படுகிறது, அவற்றை எவ்வாறு தடுப்பது போன்றவற்றை பண்ணையாளர்கள் கருத்தில் கொண்டு நோய் வராமல் பாதுகாக்க வேண்டும். கால்நடைகள் மற்றும் கோழிகளில் நோய்கள் நுண்ணுயிரிகளாலும் நச்சுயிரிகளாலும் ஒட்டுண்ணிகளாலும் ஏற்படுகின்றன. கால்நடைகளை தாக்கும் நுண்ணுயிரிகளை பற்றி முதலில் பார்ப்போம். அடைப்பான் நோயை ஏற்படுத்தக்கூடிய அடைப்பான் நோய் கிருமி எந்தவித அறிகுறிகளையும் காட்டாமல் உடனே கால்நடைகளில் இறப்பை ஏற்படுத்தும். சில சமயம் அதிக காய்ச்சல் காணப்படும். கால்நடைகள் இறந்தவுடன் ஆசனவாய், மூக்கு, காது போன்ற துவாரங்களிலிருந்து உறையாத கருஞ்சிவப்பு இரத்தம் வெளியேறும். அடைப்பான் நோய் பரவாமல் தடுக்க இறந்த கால்நடைகளை எரித்தோ அல்லது ஆழமாக சுண்ணாம்பு தூள் போட்டு புதைத்தோ அப்புறப்படுத்த வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இறந்த கால்நடைகளை உணவுக்காகவோ பரிசோதனைக்காகவோ தோலுக்காகவோ அறுக்கக்கூடாது. காரணம், உடலுக்குள் இருக்கும் அடைப்பான் நோய் கிருமிகள் காற்றுடன் கலந்து அழிக்க முடியாத மாற்றத்தை அடைந்து நோயை பரப்ப உதவி செய்கின்றன. அடைப்பான் நோய் மனிதர்களுக்கு பரவி அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மையுடையதால் பண்ணையாளர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடைப்பான் நோயை தடுக்க 6 மாத வயதில் முதல் அடைப்பான் நோய் தடுப்பூசியும், பிறகு ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்திற்கு முன்பும் தடுப்பூசி போட வேண்டும். அடுத்ததாக கால்நடைகளை தாக்கும் தொண்டை அடைப்பான் நோய். தொண்டை அடைப்பான் நோயானது மழைக்காலங்களில் கால்நடைகளை தாக்கி அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். தொண்டை அடைப்பான் நோய் கிருமிகள் தொண்டையில் எப்பொழுதும் இருக்கும். கால்நடைகளின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது கிருமிகள் பெருகி நோயை ஏற்படுத்தும். நோயுற்ற கால்நடைகளில் அதிக காய்ச்சல், மூக்கில் சளி, தொண்டை மற்றும் தாடை பகுதிகளில் வீக்கம் போன்ற அறிகுறிகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளை உடனே மற்ற கால்நடைகளிடமிருந்து பிரித்துவிட வேண்டும். மேலும் தொண்டை அடைப்பான் நோயை தடுக்க 6 மாத வயதில் முதல் தொண்டை அடைப்பான் நோய் தடுப்பூசியும், பிறகு ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்திற்கு முன்பும் தடுப்பூசி போட வேண்டும். அடுத்ததாக கன்றுவீச்சு நோய். கன்றுவீச்சு நோயானது சினைப்பசுக்கள் மற்றும் ஆடுகளை தாக்கி கருச்சிதைவை ஏற்படுத்தும். பிறகு அவைகளில் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் இரத்தம் கலந்த சீழ் கருப்பையிலிருந்து வெளியேறும். காளை மற்றும் கிடாக்களில் விரைவீக்கம் காணப்படும். கன்றுவீச்சு நோயானது பசுக்கள் மற்றும் பெட்டை ஆடுகளுக்கு இனச்சேர்க்கை மூலமும் பரவும். பால் மூலமாகவும் நோயுற்ற கால்நடைகளிலிருந்து வெளியேறும் இரத்தம், நஞ்சுக்கொடி போன்றவற்றை தொடுவதன் மூலமாகவும் மனிதர்களுக்கு பரவி பாதிப்பை ஏற்படுத்தும். பரிசோதனை செய்து கன்றுவீச்சு நோய் இருப்பின் அத்தகைய கால்நடைகளை பண்ணையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்ததாக ரணஜன்னி நோய். ரணஜன்னி நோய் கிருமி உடலில் ஏற்படும் காயங்களின் மூலம் உடலுக்குள் சென்றுவிடும். இந்த கிருமிகள் உடலினுள் சென்று நஞ்சை உண்டு பண்ணும். இந்த நஞ்சு இரத்தத்தில் கலந்தவுடன் நோயின் அறிகுறிகள் தென்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் கால்கள் முதலில் விரைத்துவிடும். தசைகளில் நடுக்கம் காணப்படும். தலை ஒரு பக்கமாக திரும்பிவிடும். தாடைகள் இறுகிவிடும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளால் வாயை திறக்க இயலாது. அதனால் வாயிலிருந்து உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். மூச்சுவிட சிரமப்படும். மலச்சிக்கல் காணப்படும். சிறுநீர் கழிக்காது. ரணஜன்னி நோயை தடுக்க ஆடுகளுக்கு முடிவெட்டும் போது அல்லது மற்ற கால்நடைகளுக்கு விரைநீக்கம் செய்யும் பொழுது ஏற்படும் காயங்களை தவிர்க்க வேண்டும். பொதுவாக காயம் ஏற்பட்டவுடன் டெட்டானஸ் டாக்சைட் TT எனப்படும் தடுப்பூசியை போட வேண்டும். அடுத்ததாக துள்ளுமாறி நோய். துள்ளுமாறி நோயானது ஆடுகளை பாதிக்கும். மழைக்காலங்களில் புதிதாக முளைத்த பசுமையான புல்வெளியில் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகளுக்கு துள்ளுமாறி நோய் ஏற்படும். துள்ளுமாறி நோயை ஏற்படுத்தும் கிருமிகள் குடலில் எப்பொழுதும் இருக்கும். ஆடுகளுக்கு திடீரென்று அதிக தீவனம் அளித்தால் குடலில் தீவனம் தங்க நேரிட்டு கிருமிகள் பெருகி நோயை உண்டாக்கும். கிருமிகளின் விஷத்தன்மை ஆடுகளின் நரம்பு மண்டலத்தை தாக்கி திடீரென்று இறப்பை ஏற்படுத்தும். சில சமயங்களில் சளி போன்று வயிற்றுப்போக்கு ஏற்படும். துள்ளுமாறி நோயை கட்டுப்படுத்த ஆடுகளுக்கு திடீரென்று அதிக தீவனம் அளிப்பதை தவிர்த்து படிப்படியாக தீவனத்தை கூட்ட வேண்டும். மேலும் நோயை தடுக்க 6 மாத வயதில் முதல் துள்ளுமாறி நோய் தடுப்பூசியும், பிறகு ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்திற்கு முன்பும் தடுப்பூசி போட வேண்டும். புதிதாக முளைத்த புல்வெளிகளில் அதிகமாக ஆடுகளை மேயவிடக்கூடாது. அடுத்தபடியாக கால்நடைகளை தாக்கும் நச்சுயிரிகளால் ஏற்படும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இதில் கோமாரி நோய் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும்.
நோயாகும். இந்த கோமாரி நோயானது மிகவும் வேகமாக பரவும் நச்சுயிரி நோயாகும். கோமாரி நோய் ஒரு கால்நடையிலிருந்து மற்ற கால்நடைகளுக்கு நோய்க்கிருமி கலந்த தண்ணீர், உணவு போன்றவற்றை உட்கொள்ளுவதாலும் காற்றின் மூலமாகவும் பரவுகிறது. நோயுற்ற கால்நடைகளில் காய்ச்சல், வாய், நாக்கு, குளம்பு பகுதி, மடி போன்ற இடங்களில் கொப்புளம் தோன்றி புண் ஏற்படும். இதனால் வாயிலிருந்து நுரையும் கெட்டியான உமிழ்நீரும் வெளியேறும். புண்களில் நுண்ணுயிரிகள் நுழைந்து மேலும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். கோமாரி நோய் வராமல் தடுக்க ஆடுகளில் 8 வார வயதில் முதல் கோமாரி நோய் தடுப்பூசியும், பிறகு 6 மாதத்திற்கு ஒரு முறை கன்றுகளில் 3 மாத வயதில் முதல் தடுப்பூசியும் போட வேண்டும். பிறகு 6 மாதத்திற்கு ஒரு முறை தவறாமல் கோமாரி நோய் தடுப்பூசி அனைத்து கால்நடைகளுக்கும் போட வேண்டும். தகுந்த கிருமி நாசினிகள் மூலம் புண்களை கழுவி சுத்தம் செய்து மருந்துகள் பூசுவதன் மூலம் விரைந்து கோமாரி நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக அம்மை நோய். அம்மை நோய் நச்சுயிரி நோயாகும். அம்மை நோய் கன்று மற்றும் ஆட்டுக்குட்டிகளில் மிக கடுமையாக இருக்கும். வாய், பின்னங்கால்களின் உட்புறம், வாலின் அடிப்புறம், பால்மடி போன்ற இடங்களில் கொப்புளங்கள் தோன்றுதல், அதிக காய்ச்சல், உணவு உட்கொள்ளாமை போன்ற அறிகுறிகளை காணலாம். நோயுற்ற கால்நடைகளில் கொப்புளங்கள் உடைந்து புண்ணாகிவிடும். இப்புண்களில் பிற நுண்ணுயிரி கிருமிகள் நுழைந்து பாதிப்பை அதிகரிக்கும். அம்மை நோய் பரவுவதை தடுக்க பாதிக்கப்பட்ட கால்நடைகளை மற்ற கால்நடைகளிடமிருந்து பிரித்துவிட வேண்டும். அவற்றின் பால், கம்பளம் ஆகியவற்றை உபயோகிக்காமல் நீக்கிவிட வேண்டும். மேலும் 3 மாத வயதுடைய கால்நடைகளுக்கு முதல் தடுப்பூசியும், பின் வருடம் ஒரு முறை கோடை காலத்திற்கு முன்பும் தடுப்பூசி போட்டு நோய் ஏற்படாதவாறு பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆடுகளை தாக்கும் PPR எனப்படும் ஆட்டுக்கொல்லி நோய் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த நோய் வெக்கை நோய்க்கு மிகவும் நெருங்கிய நச்சுயிரி கிருமியால் ஏற்படும். நோயுற்ற ஆடுகளில் காய்ச்சல் இருக்கும். வாயில் புண், கண் மற்றும் மூக்கிலிருந்து நீர் வடிதல், வயிற்றுப்போக்கு போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படும். PPR நோயினால் வளர்ந்த ஆடுகளை காட்டிலும் இளங்குட்டிகளில் இறப்பின் அளவு அதிகமாக இருக்கும். 3 மாத வயதுடைய ஆடுகளுக்கு வருடம் ஒரு முறை வெக்கை நோய் தடுப்பூசி போடுவது மூலம் PPR நோயை கட்டுப்படுத்தலாம். மேலும் நோயுற்ற ஆடுகளை காப்பாற்ற ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஆடுகளை தாக்கும் நீலநாக்கு நோயை பற்றி தெரிந்து கொள்வோம். நீலநாக்கு நோய் நச்சுயிரியால் உண்டாகிறது. நீலநாக்கு நோய் கியூலிகாய்டஸ் என்ற சிறிய கொசுக்கள் கடிப்பதன் மூலம் ஆடுகளில் பரவுகிறது. இந்த கொசு மழைக்காலங்களில் வெகுவாக இனப்பெருக்கம் செய்வதால் நீலநாக்கு நோய் மழைக்காலங்களில் எளிதில் பரவுகிறது. நோயுற்ற ஆடுகளில் காய்ச்சல் அதிகமாக இருக்கும். மூக்கில் திடமான சளி வரும். உதடுகள், ஈறுகள், நாக்கு ஆகிய இடங்களில் வீக்கம் கண்டு புண் உண்டாகும். சில சமயங்களில் நாக்கு தடித்து நீல நிறமாக இருக்கும். சினை ஆடுகளில் கருசிதைவும் ஏற்படும். நோய் கண்ட ஆட்டை தனியாக பிரித்து பராமரித்தல் அவசியம். ஆடுகள் அடைக்கும் இடத்தை சுற்றி நீர் தேங்கி இருக்கக்கூடாது. இரவு நேரங்களில் கியூலிகாய்டஸ் கொசுக்கடியிலிருந்து ஆடுகளை காப்பாற்ற வேப்பம் புண்ணாக்கு புகை போடலாம். வாயில் உள்ள புண்களை உப்பு நீர் கொண்டு ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை கழுவ வேண்டும். நோய் பரவாமல் இருக்க ஈ, கொசு போன்றவற்றை அழிக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொட்டகையை சுற்றி தெளிப்பதால் நோய் பரவுவதை தடுக்கலாம். மேலும் இறந்த ஆடுகளை குழி தோண்டி சுண்ணாம்புத்தூள் தூவி புதைத்துவிட வேண்டும். நோய் வராமல் தடுக்க நீலநாக்கு நோய் தடுப்பூசியையும் போட வேண்டும். அடுத்ததாக கால்நடைகள் மற்றும் கோழிகளை தாக்கும் ஒட்டுண்ணி நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். கால்நடைகள் மற்றும் கோழிகளை கல்லீரல் தட்டைப்புழுக்கள், இரைப்பையில் வாழும் நங்கூர தட்டைப்புழுக்கள், நாடா புழுக்கள் மற்றும் உருளை புழுக்கள் தாக்கி பாதிப்பை ஏற்படுத்தும். குடற்புழுக்களின் தாக்கத்தினால் பாதிக்கப்படும் கால்நடைகள் மற்றும் கோழிகளில் பசியின்மை, தீவனத்தை தவிர்த்தல், ஜீரணக் கோளாறு, கழிச்சல், பின்பகுதிகளில் கழிச்சல் சாணம் ஒட்டியிருத்தல், தாடை வீக்கம், எடை குறைதல், வளர்ச்சியின்மை, இரத்த சோகை போன்ற அறிகுறிகள் காணப்படும். நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் தகுந்த குடற்புழு நீக்க மருந்துகளை கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி மழைக்கு முன்னரும் பின்னரும் கால்நடைகளுக்கும் கோழிகளுக்கும் அளிக்க வேண்டும்.
அடுத்ததாக புற ஒட்டுண்ணிகளான கொசு, ஈ, பேன், தெள்ளுப்பூச்சி, உண்ணி மற்றும் சிற்றுண்ணி போன்றவை கோழிகளையும் கால்நடைகளையும் தாக்கும். இவை கால்நடைகளின் உடல் மேல் இருந்து இரத்தம் அல்லது திசு நீரை உறிஞ்சி பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. புற ஒட்டுண்ணிகளை நீக்க தகுந்த பூச்சி நீக்க மருந்துகளை குறிப்பிட்ட விழுக்காட்டில் நீரில் கலந்து கால்நடைகள் மற்றும் கோழிகளை குளிப்பாட்டலாம். அடுத்ததாக கோழிகளை தாக்கும் நுண்ணுயிரிகள் மற்றும் நச்சுயிரிகளால் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகளை பற்றியும் தெரிந்து கொள்வோம். கோழிகளை தாக்கும் நோய்களுள் வெள்ளை கழிச்சல் நோயானது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். ராணிகேட் என்று சொல்லப்படும் இந்த வெள்ளை கழிச்சல் நோயானது நச்சுயிரினால் ஏற்படுகிறது. வெள்ளை கழிச்சல் நோயின் அறிகுறிகளை பாதிக்கப்பட்ட கோழிகள் வெள்ளையாக கழிவதன் மூலமும் கொக்கு போல் குறுக்கி கொண்டு தீவனம் மற்றும் தண்ணீர் குடிக்காமல் இருப்பதை வைத்தும் அறிந்து கொள்ளலாம். மேலும் குஞ்சுகளின் கண்களில் நீர் கோத்தும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட கோழிகள் கால்களை இழுத்து கொண்டும் கழுத்தை திருகிக் கொண்டும் தீவனம் உண்ணாமல் இருந்து 2 அல்லது 3 நாட்களில் இறந்துவிடும். முதலில் ஒரு வீட்டு கோழிகளுக்கு வந்த நோயானது மற்ற வீட்டு கோழிகளுக்கும் பரவி கிராமம் முழுவதும் உள்ள கோழிகளில் இறப்பை ஏற்படுத்திவிடும். வெள்ளை கழிச்சல் நோய் வராமல் தடுக்க குஞ்சு பொரித்த 5 முதல் 7 நாட்களுக்குள் RDV எப்ஸ்டெயின் எனப்படும் தடுப்பூசி மருந்தை கண்ணில் சொட்டு மருந்தாக விட வேண்டும். குஞ்சுகள் 28 வயது நாள் வயதை அடையும் பொழுது லசோட்டா எனப்படும் வெள்ளை கழிச்சல் நோய் தடுப்பூசியினை வாய் வழியாக சொட்டு மருந்தாக விட வேண்டும். அடுத்து குஞ்சுகள் 8 வார வயதை அடைந்தவுடன் RDVK எனப்படும் ஊசி மருந்தை ரெக்கையில் போட வேண்டும். இந்த கோழி ஊசி மருந்தினை அனைத்து கால்நடை மருத்துவமனைகளிலும் இலவசமாக போட்டு இந்த நோயிலிருந்து கோழிகளை காப்பாற்ற முடியும். மேலும் தானுவாஸ் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு என பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வெள்ளை கழிச்சல் குருணை மருந்தினை 3 மாதங்களுக்கு ஒரு முறை வாய் வழியாக கொடுப்பதன் மூலம் நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக சளிநோய் பற்றி தெரிந்து கொள்வோம். சளிநோய் ஒன்று அல்லது பல வகையான நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய தீவன மாற்று விகிதத்தை அதிக அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு கொடிய நோயாகும். சளிநோய் வரும்பொழுது இறப்பு விகிதம் சற்று அதிகமாக இருக்கும். மூக்கு பகுதியில் தடிப்பான சளி, மூட்டு வீங்குதல், தலைவீக்கம், உறங்குதல், குரட்டை ஒலி எழுப்புதல், மூச்சு விட சிரமப்படுதல், கழுத்தை நீட்டி வாயை திறந்து மூச்சு விடுதல் மற்றும் குறுகி அமருதல் ஆகியவை இதன் அறிகுறிகள் ஆகும். சளி நோயை முழுமையாக குணப்படுத்த முடியாவிட்டாலும் அவ்வப்போது தற்காலிகமாக நோய் எதிர் உயிரி மருந்தினை கொடுப்பதன் மூலம் சளி நோய் பாதிப்பினை குறைக்கலாம். அடுத்ததாக கோழி காலரா. கோழி காலரா நோய் 16 வார வயதிற்கு மேற்பட்ட கோழிகளை அதிகமாக தாக்கும். நோய் பாதித்த கோழிகள் தீவனம் உட்கொள்ளாது. கண்களில் பாதிப்பு, சோர்ந்திருத்தல், நாசியில் சளி, பச்சை நிற கழிச்சல், முட்டை உற்பத்தி குறைதல் ஆகிய அறிகுறிகள் தென்படும். கொண்டை பகுதி, தாடி பகுதி ஆகியவை வீங்கியும் கருநீல நிறத்துடன் காணப்படும். இறுதியில் இறப்பும் ஏற்படும். சரியான தடுப்பூசி போடுவதன் மூலம் கோழி காலரா நோயினை கட்டுப்படுத்தலாம். பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு டெட்ராசைக்ளின் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் 7 நாட்கள் தொடர்ந்து கொடுக்க வேண்டும். இவ்வாறாக கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு முறையாக நோய் தடுப்பூசி மருந்துகளையும் குடற்புழு நீக்க மருந்துகளையும் அளிப்பதன் மூலமாகவும் மேலும் முறையாக நோய் காரணிகளை கண்டறிந்து நோயுற்ற கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரையின்படி தாமதிக்காமல் தகுந்த சிகிச்சை அளிப்பதன் மூலமாகவும் சுகாதாரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையை பராமரிப்பதன் மூலமாகவும் கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பில் பண்ணையாளர்கள் பொருளாதார இழப்பை தடுத்து அதிக லாபம் பெற முடியும். என்ன மருதானேக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடை மற்றும் கோழிகளை தாக்கும் நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் குறித்து வேலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி ரூபினிபாலா அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா சொன்னாங்கல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சது மட்டும் இல்லை முத்தழகு, என் மனசுல உள்ள பாரமே இப்பதான் குறைஞ்சா போல இருக்கு. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன்.
இப்பதான் ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காங்க. பண்ணையில கால்நடைகளை நாம சுகாதாரமான முறையில பராமரிச்சு இயற்கையான முறையில நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம்னா எந்த நோயும் அண்டாது. நீ சொல்றதும் சரிதான் முத்தழகு. அதோட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்க மருந்து, தடுப்பூசி எம்புட்டு முக்கியம்னு புரிய வச்சுட்டாங்க. அக்கா, நோய் காரணிகளை நாம சரியானபடி கண்டுபிடிச்சு கால்நடை மருத்துவரோட பரிந்துரைப்படி தகுந்த சிகிச்சையை கொடுத்துட்டோம்னா கால்நடைகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆமா முத்தழகு, இனி இவங்க சொன்ன முறைகளை சரியா கடைபிடிச்சு ஒருங்கிணைந்த பண்ணையத்துல கால்நடைகளுக்கு எந்த நோயும் வராம பாதுகாத்துடுறேன். அது போதுமே, நம்ம வருமானத்தை நிலையானபடி நிறுத்திக்க. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை வெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. நன்மைதனை நாடி வரவேற்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை வெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். பயிர்களை தாக்கும் நூற்புழுக்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும். தாவரத்தை தாக்கும் புழுக்கள் நூலை சிறு சிறு துண்டுகளாக்கி பார்க்கும்போது ஏற்படுத்துகின்ற தோற்றத்தை ஒத்ததாக இருப்பதால் நூற்புழுக்கள் என்றழைக்கப்படுகிறது. இத்தகைய நூற்புழுக்களை சாதாரண கண்களால் காண இயலாது. நுண்ணோக்கிகளின் வாயிலாக மட்டுமே காண முடியும். புழு உருவத்தை ஒத்தும் நிறமற்றதாகவும் ஆண் பெண் உருவ வேற்றுமை கொண்டதாகவும் இருக்கும். இந்நூற்புழுக்கள் இனச்சேர்க்கையின் மூலமோ இனச்சேர்க்கை இல்லாமலோ முட்டைகளை தனித்தனியாகவோ குவியல் குவியலாகவோ மண் மற்றும் தாவர திசுக்களில் இட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடியதாகும். இந்நூற்புழுக்கள் தன்னிச்சையாக தன் வாழ்நாளில் 2 சென்டிமீட்டர் நீளம் வரை நகரக்கூடியதாகவும் பாசன நீர், மழை, வெள்ளம், காற்று, வேளாண் கருவிகள் மற்றும் நடவு பொருட்கள் ஆகிய காரணிகளின் மூலமாக பரவக்கூடியதாகும்.
தாவர நூற்புழுக்கள் பொதுவாக வேர் பகுதியினை சுற்றி சுமார் 25 சென்டிமீட்டர் ஆழம் வரை காணப்பட்டாலும் பல ஆண்டு பயிர்களில் வேரின் முழு நீளம் வரை காணப்படும். பயிர்களை தாக்கக்கூடிய நூற்புழுக்களின் தலைப்பாகத்தில் சிறிய கூர்மையான ஊசி போன்ற உறுப்பை பெற்றிருக்கும். இந்த ஊசி போன்ற பாகத்தை தான் பயிர்களில் உட்செலுத்தி பயிரின் சாற்றினை உறிஞ்சும். இந்த நூற்புழுக்களின் நேரடியான பாதிப்பினை பற்றி தெரிந்து கொள்வோம். தாவர செல்களின் உள்ளோ அல்லது இடையிலோ ஊடுருவதால் காயங்கள் ஏற்படும். தாவர செல்களில் உள்ள சாற்றை நூற்புழுக்கள் உறிஞ்சுவதால் செல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அழுகி மடிந்துவிடும். தாவரத்தின் சாறு தொடர்ந்து உறிஞ்சப்படுவதால் நீர் மற்றும் சத்து பொருட்களின் கிரகிப்புத்தன்மை குறைந்துவிடும். வளரும் வேரின் நுனிப்பகுதி பாதிக்கப்படுவதால் வேர்கள் உருமாற்றமடைந்து செயலிழந்து செடிகளின் வளர்ச்சி குறையும். நூற்புழு தாக்கினால் மணிகள் முடிச்சுகளாக உருமாறும். இந்த நூற்புழுக்களால் ஏற்படும் மறைமுக பாதிப்பு மண்வாழ் ஜீவராசிகளான பூஞ்சானம் மற்றும் பாக்டீரியாக்கள் கவர்ந்திழுக்கப்பட்டு பயிரினுள் உட்புகுந்து நூற்புழுக்களுடன் சேர்ந்து கூட்டு நோயை உண்டாக்கும். பயிர்கள் ஆங்காங்கே திட்டுத்திட்டாக வெளிரி வளர்ச்சி குன்றி வாடிய தோற்றத்துடன் காணப்படும். மேலும் பல்வேறு வகையான நூற்புழுக்களின் தாக்குதலை பொறுத்து விதை, இலை, தண்டு, மணி, கதிர், வேர் மற்றும் கிழங்குகள் உருமாறி விளைச்சல் குறைந்து காணப்படும். தாவர நூற்புழுக்களினால் உலக அளவில் 12.3% விளைச்சல் இழப்பு ஏற்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. கண்ணிற்கு புலப்படாத இத்தகைய பயிர் எதிரிகளை உரிய நேரத்தில் கண்டறிந்து தேவையான கட்டுப்பாட்டு முறைகளை மேற்கொள்வது அவசியமாகும். வேர்முடிச்சு நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக கோடை உழவு. சாகுபடிக்கு தெரிவு செய்யப்பட்ட வயலை கோடை காலத்தில் ஆழ உழவு செய்வதன் மூலம் வயலில் உள்ள நூற்புழுக்கள் மற்றும் அவற்றின் முட்டைகள் அவற்றுடன் கூடிய வேர் துண்டுகள் மேற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டு சூரிய வெப்ப கதிர்வீச்சுக்குள்ளாக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. காய்கறி பயிர்களை தாக்கக்கூடிய வேர்முடிச்சு நூற்புழுக்களை கோடை உழவு செய்வதனால் சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக பயிர் சுழற்சி முறை. அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு பயிரிடப்படும் பயிர்களுள் நூற்புழுவிற்கு உகந்த மற்றும் ஒவ்வாத பயிர்களை சுழற்சி முறையில் பயிரிடுவதன் மூலம் நூற்புழுக்களை மிக சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். இம்முறையின் மூலம் நூற்புழுக்களுக்கு இறை செடி கிடைக்காமல் அழிகின்றன. காய்கறி பயிரை அடுத்து தானிய பயிரையோ அல்லது தானிய பயிரை அடுத்து காய்கறி பயிரையோ சுழற்சி முறையில் பயிரிடுவதன் மூலம் வேர்முடிச்சு நூற்புழு மற்றும் நெல்லை தாக்கும் நூற்புழுக்கள் கட்டுப்படுத்தப்படுவது போன்று உருளைக்கிழங்கிற்கு பிறகு முட்டைக்கோசு, பூக்கோசு போன்றவற்றை பயிரிடுவதன் மூலம் உருளைக்கிழங்கை தாக்கும் முட்டைக்கூடு நூற்புழுக்களை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். தாவர நூற்புழுக்களை நுண்ணிய உயிரினங்களான பாக்டீரியா, பூஞ்சானங்கள் மற்றும் ஆக்டினோமைசிட்ஸ் போன்றவற்றின் மூலம் பெருமளவில் கட்டுப்படுத்தி பயிர் விளைச்சலை அதிகரிக்கலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.